வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல வந்து எப்படி நம்பர் டிஸ்பிளே பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே எடுத்துக்கலாம். 7 செக்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதில் வந்து காமன் கேத்தோட ஆனோட் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கும். நான் வந்து காமன் கேத்தோட எடுத்துக்கிறேன். அதில் வந்து க்ரீன் கலர் எல்லா கலரும் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி காமனாக ரெட் கலர் யூஸ் பண்ணுறோம். ரெட் கலர் எடுத்துக்கிட்டேன். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒயரிங் கொடுங்க. 1 இருந்து 7 வரைக்கும் இப்படி இந்த ஆர்டர்லேயே கொடுங்க. பிகாஸ் இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த ஃப்ளோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். கிரவுண்ட் கொடுத்துட்டேன். வாங்க இது கோடிங் அடிக்க முன்னாடி 1 டைம் பார்த்துடலாம் இது அப்படின்னு. இப்படி 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கேத்தோடு, இன்னொன்று ஆனோடு. கேத்தோடுங்கும் போது மோஸ்ட்லி கிரவுண்டு இருக்கும். ஆனோடுக்கும் போது அதில் வந்து பவர் சப்ளை இருக்க மாதிரி இருக்கும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணணும்னா மோஸ்ட்லி 1 கொடுத்தா கேத்தோடில் ஆன் ஆகும். இதே ஆனோடில் வந்து 0 கொடுத்தா தான் ஆன் ஆகும். இதை இப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த 1 2 3 4 7லேருந்து ஏன் கொடுக்க சொன்னோன்னா இதுதான் கான்ஃபிகரேஷனுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே 1 ஆன் கொடுத்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து க்ளோ ஆகும். இப்படி தான் இருக்கும். வாங்க போய் கோடிங் அடிக்கும் போது புரியும் உங்களுக்கு. கோட் அடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 7 பின்னு வந்து அவுட்புட் பின்னாக வச்சுருக்கோம். அதனால் நம்ம என்ன ஃபார் லூப் போட்டு 7 பின்னையும் அவுட்புட் பின்னு டிக்ளேர் பண்ணுறோம். இன்ட்டு i ஈக்குவல் டு 1 போட்டு ஐ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். i greater than ஈக்குவல் டு 7 போட்டு i++ அப்படின்னு டைப் பண்ணிட்டு அப்புறம் பின் மோடு i, அவுட்புட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். எல்லாமே நமக்கு அவுட்புட் பின்ஸ் தான் இதில். இப்போ லூப்பில் வாங்க. லூப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட் வந்து எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து டிஜிட்டல் ரைட் அப்படின்னு டைப் பண்ணோம். ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 செக்மெண்ட் இருக்குன்னா 7 செக்மெண்ட்டு இங்கே எப்படி ஆன் ஆகணுமோ ஆஃப் ஆனுங்க தெளிவாக சொல்லணும். அப்போ தான் அந்த இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து 1, 0 அப்படின்னு 1th பின் வந்து 0வாக இருக்கணும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 7 செக்மெண்ட் வந்து எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ 2ங்கிற நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம கோட் அடிக்க போகிறோம். உங்களுக்கே தெரியும். இப்போ 2ங்கிற நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகணும்னா எது ஆனில் இருக்கணும், எது ஆஃப்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 and 5 இந்த 2 நம்பர் தான் நமக்கு வந்து ஆஃப்ல இருக்கணும். மிச்செல்லாம் ஆனில் இருந்தால் தான் 2ங்கிற டிஸ்பிளே ஆகும். அதனால் என்ன பண்ணுறோம்னா 2க்கும் 5க்கும் வந்து 0ன்னு நம்ம செட் பண்ணோம். மிச்சம் எல்லாமே ஹையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்பர் டிஸ்பிளே ஆகும். அதனால மிச்சம் எல்லாத்துக்கும் 1ன்னு நம்ம நேம் பண்ணிக்கிறோம். ஓகே, எல்லாத்தையும் 1ஆ மாற்றிக்கிறேன். 2ன்னு கை வைக்க வேண்டாம். அடுத்து 3 1ஆ மாற்றிக்கிறேன். 4 அடுத்து 5ங்கிறது நமக்கு ஆஃப்ல இருக்கணும். அப்போ தான் 2ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்து 6 வந்து 1ஆ வைக்கிறேன். அடுத்து 7 வந்து 1ஆ மாற்றிக்கிறேன். இது ஃபுல்லாமே ஹையாக இருக்கும். இப்போ 2 டிஜிட் மட்டும் லோவாக இருக்கும். நம்ம கரெக்டாக 2க்கு வந்து கோட் பண்ணுறோம். இது வந்து ப்ரோடியூஸில் வந்து எப்படி இருக்குன்னு அங்கே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் கம்பைல் பண்ணிக்கிட்டோம். கம்பைல் ஆகிட்டு இருக்கு. இப்போ டபுள் கிளிக் பண்ணி இப்போ அந்த கோட் எடுத்து ப்ரோடியூஸில் டம்ப் பண்ணிக்கோங்க. ஓப்பன் எடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். கிளியராக ஒரு 2ங்கிறத டிஸ்பிளே ஆகிறது தெரியுது. இதுதான் சிம்பிளாக அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ 5 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5க்கும் அதே தான். ஆனால் நம்ம வந்து இப்போ 2ங்கிறது ஆஃப் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகணும். அதனால் நான் ஒரு டிலே கொடுத்துக்கிறேன். டிலே கொடுத்த 1 செகண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ அதை காப்பி பண்ணி இப்போ வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதே கோடை வந்து நம்ம 5க்கு ஒர்க் பண்ண போகிறோம். 5ன்னு கொடுத்துட்டு இப்போ 5ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 5ங்கிற நம்ம டிஸ்பிளே ஆகணும்னா எந்தெந்த இது ஆனில் இருக்கோ ஆஃப்ல இருக்கணும்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து 3 and 6 இந்த ரெண்டுமே ஆஃப்ல இருக்கணும். மிச்சம்லாம் ஆனில் இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3லேயும் 6லேயும் 0ன்னு டைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் லோவாக இருக்கணும். 3
3 வந்து 0 மாற்றிக்கோங்க, 6 0ன்னு மாற்றிக்கோங்க. மிச்சம் 5 வந்து இப்போ 1 மாற்றிக்கிறேன். அது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கோடில் வந்து 0 இருந்துச்சு, இப்போ 1 மாற்றிக்கிறேன். 6 வந்து இப்போ வந்து 0ன்னு மாற்றிக்கிறேன். வந்து நம்ம வந்து இப்போ 2க்கு அடுத்து ஒரு டிலே ஆகி இப்போ 5 வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் கோட் எடுத்துருக்கோம். இப்போ 5க்கு அடுத்து ஒரு டிலே ஆகி மறுபடியும் 2 டிஸ்பிளே ஆகும். இந்த லூப்பில் போட்டிருக்க நல்ல கண்டினியூஸாக கம்பைல் பண்ணிட்டு ப்ரோடியூஸில் போய் அப்லோட் ரன் பண்ணி பார்ப்போம். டபுள் கிளிக் பண்ணி இந்த கோட் எடுத்து போடுறோம். ஓகே கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ ரன் பண்ணி பார்த்தா 2 and 5 வந்து மாறி மாறி டிஸ்பிளே ஆகிறது வந்து உங்களால் பார்க்க முடியும். இவ்வளோதான் சிம்பிளாக ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. நெக்ஸ்ட் வீடியோவில் மோட்டரை பற்றி என்னென்னு பார்க்கலாம்.